நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஒரு ஸ்டேட்டில் நல்லாவே 1/3 வின்னிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதற்கான ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஆனால் பெருசாக சஸ்டெயின் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 350-400 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 24,350 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்கள், மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலே மார்க்கெட் மேலே போகிறாப்புல போணுச்சு. ஆனால் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. நான் ஒரு ஃபிப்னாசி லெவலை ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஃபிப்னாசி லெவல் படி பார்த்தோன்னா மார்க்கெட்டுக்கு நாளைக்கு 24,400 அப்படிங்கிறது ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 24,500 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இந்த லெவல் நாளைக்கு இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 24,500 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 24,600 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் 24,600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு 24,000 அப்படிங்கிற லெவல் ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,850 அப்படிங்கிற இந்த எல்லோ ஜோனுக்கு வந்துடும். சரிங்களா, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,700, அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,500. சரிங்களா, இந்த லெவலில் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் என்னடா அது பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ புல்லிஷில் போயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் நம்ம சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த இடத்துல 23,850லேருந்து 23,500 வரைக்கும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனே பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒன்று இந்த ஸ்விங்குக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங்குக்கு கீழே இனிமேல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ மார்க்கெட்டில் கணிக்க முடியும். சரிங்களா, அதனால மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 1 or 2 days அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத கணிக்க முடியாது. மார்க்கெட் இன்ட்ராடேல ஓப்பன் ஆகிற லெவலை வச்சு தான் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும், எப்படி இன்ட்ராடேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 1 hour கேண்டில் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டு விழுகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் பேங்க் நிஃப்டி பட்டுட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுகுது. சப்போஸ் பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 54,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பார்க்கலாம், இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகணும். 52,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 54,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, எது இமிடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 52,460 அப்படிங்கிற லெவல் தான் இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 53,245 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 54,260 தான் சப்போர்ட். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஜோன்லேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு 52,200 அப்படிங்கிற லெவல். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு கேப் இருக்குது நிஃப்டி போலவே 51,256. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,900. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,670. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். என்னடா அது இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டோடையே நம்ம எப்போதுமே பயணிக்கணும். இந்த லெவலுக்கு கீழே இருக்கும்போது நம்ம பேரிஷ் ட்ரெண்ட்லேயும் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணி மேலே வருதோ அப்போ புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் நம்ம மாறி தான் ஆகணும். சரிங்களா, மார்க்கெட் இப்போதைக்கு உள்ள சினாரியோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு. இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அப் ட்ரெண்டு.
சப்போஸ் இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டெல்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கலாம். ஓரிரு நாட்கள் வந்து நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் இதற்கான விளக்கம் வந்து கண்டிப்பாக தெரிய வரும். அடுத்தது ஃபின்னிஃப்டி சென்செக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபின்னிஃப்டி வந்து 24,150 நம்ம இந்த ஜோனை வந்து ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,138 இன்றைக்கி வந்தது. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,261 அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,380 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ட்ரெண்டுக்குள்ளார வந்திருக்கு. இந்த ட்ரெண்டுக்குள்ளார எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப மிக முக்கியம். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து லோ, இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து லோ 23,932 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,676 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துருச்சுன்னா இந்த லெவல் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு. 1 2 3 சரிங்களா. நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து கீழே வரும்போது டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா நம்மளும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்து தான் ஆகணும். அப்படி அப் ட்ரெண்டுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு போய் தான் ஆகணும். இதுதான் மார்க்கெட்டோட எப்போதுமே ஜெர்னி பண்ணுறது தான் வந்து எப்போதுமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போதைக்கு வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்னும் 1 or 2 days வெயிட் பண்ணால் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மிட் கேப் வந்து பார்த்துடலாம். மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா 12,600 அப்படிங்கிற ரேஞ்சில் நிற்கிது. நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 12,723, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,123 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த டே லோ வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 12,464, அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,319, அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,121, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,023, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,951 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா. தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து நம்ம சொன்ன எல்லோ ஜோனுக்கிட்ட மார்க்கெட் வந்திருக்கு. இந்த எல்லோ ஜோன் தான் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 80,570 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 81,478 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே. தென் சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து லோ வந்து சப்போர்ட்டு 79,845 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 79,169 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் 78,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக ட்ரா பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம ஒரு 2 days வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் வீடியோ வந்து ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கிளாஸஸாக ஒரு 2 days எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃப்ரீயாக எடுக்கலான்னு இருக்கேன். இதற்காக நீங்கள் எந்தவித பேமெண்ட்டும் பண்ண வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 லிங்க் கொடுத்துருக்கேன். எதில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது சார் அப்படிங்கிறக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட வச்சுக்க முடியும். விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் ஒரு விஷயத்தை என்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா. மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். சீக்கிரமாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாகவே வந்து கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து பல பேரோட மனநிலைக்கு ஏற்றார் போல தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா.
அதனால் நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.